இன்றைக்கி மார்னிங் நான் வந்து மட்டன் வாங்கி வச்சுருந்தேன். ஸோ இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வாங்க மட்டன் குழம்பு செய்யலாம். இப்போ வந்து நல்லா குக்கர் சூடாகிடுச்சு. கூடவே நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. இது கூட பட்டை கிராம் சேர்த்துக்கலாம், வெந்தயம் சீரகம் சேர்த்துக்கலாம். அது கூட வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாம் சேர்த்து. இப்போ இது கூட நம்ம மட்டன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்தோம், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். மட்டன் சேர்த்துட்டு நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃபுல்லாக. இது கூடவே தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 3 எடுத்து நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஜிஞ்சர் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன் பேஸ்ட்டு, கூடவே கார்லிக் பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கல் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இது கூடவே மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூடவே கரம் மசாலா தூள் வந்து 3 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ ஃபுல்லாக நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மசாலா எல்லாம் சேர்ந்து வரட்டும். இப்போ நான் வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக 3 விசில் வரட்டும். அது கூடவே நான் வந்து கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு, ஸோ இது நல்லா வந்து வாஷ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். நான் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். குக்கரில் 3 விசில் வந்துருச்சு. இது ஒரு கடாயில் மாற்றிக்கலாம். உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் இது கூட சேர்த்துக்கலாம். வறுத்த அரிசி மாவு தண்ணியில் சேர்த்து கரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம். இது ஒரு சீக்ரெட் கூட சொல்லலாம், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா திக்னஸும் கொடுக்கும். இதான் முஸ்லீம் விட்டு மட்டன் குழம்புல ஒரு சீக்ரெட்டான விஷயம். இப்போ நல்லா எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நல்லா மட்டன் வந்து கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு எல்லாம் வந்து வெந்து வந்துருச்சு. ஸோ நான் வந்து மட்டன் குழம்பு வந்து தனியாக வந்து என்னோடய வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ லிங்க்கும் நான் வந்து கீழே கமெண்ட் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து ரசம் வைக்க போகிறேன். ஒரு கடாயில் 1/2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன். கூடவே வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது கூட குட்டியாக தக்காளி ஒரு 6 சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஸோ நான் வந்து கட் பண்ணாமல் அப்படியே தான் சேர்த்துருக்கேன். கூட 4 மிளகாய் எடுத்துருக்கேன், சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். பெப்பர் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சீரகத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தூள் கருவேப்பிலை சேர்த்துட்டு புளி தண்ணி சும்மா ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி ஊற்றி சேர்த்து வச்சுருக்கேன். இப்போது வெந்துட்டு இருக்கும் போது நம்ம ஒரு ஸ்பூனை வச்சு தக்காளி அப்படியே நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி பிணைஞ்சு விட்டுக்கலாம். ஸோ தக்காளி நல்லா உடஞ்சி வரட்டும். இது கூட கல் உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு இப்போ ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம தக்காளி வந்து நல்லா முழுசாக போட்டுருந்தோம். ஸோ நல்லா வந்து ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை ஃபுல்லாக அப்படியே கரைச்சாச்சு பாருங்கள். நான் இதுதான் சொன்னேன், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி யாரும் கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து எப்போவுமே மட்டன் குழம்பு வச்சேன்னா எப்போவுமே நான் வந்து ரசம் இந்த மாதிரி தான் நான் வைப்பேன். ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பராகவும் இருக்கும். இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் அப்படியே நம்ம வந்து மட்டன் குழம்பு வச்சுருந்தோம், நல்லா சூடாகிட்டு வருது பாருங்கள். கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சேர்த்து போட்டு வச்சுருந்தோம். ஸோ நல்லா அது வெந்துருச்சான்னு சொல்லி ஒரு ஸ்பூன் எடுத்து பார்க்கலாம். இப்போது மட்டன் குழம்பு கூடவே ரசம் ரொம்ப சூப்பராக செஞ்சாச்சு. அது கூடவே நம்ம என்ன தான் மட்டன் குழம்பு மட்டன் வச்சு சாப்பிட்டாலும் ஏதாவது நம்ம சைடிஷ் பண்ணால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் அது வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மாங்காய் பச்சடி தான் செய்ய போகிறேன். ஸோ 2 மாங்காய் இருந்துச்சு, நல்லா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நல்லா அதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கடாய் நல்லா சூடாயிருச்சு. நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கடுகு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடித்து வரட்டும். இது கூட காஞ்ச மிளகாய் 3 சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நடுவில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நம்ம தாளிக்கிறதுக்கு கட் பண்ணுவோம், அந்த மாதிரி சைஸ் சின்ன சைஸ் வெங்காயம் தான் கட் பண்ணி கூட சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட மாங்காய் சேர்த்துக்கலாம்.
நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாங்காய் வந்து இந்த மாதிரி தோலை சீச்சிட்டு தான் வந்து சேர்த்துக்கணும். இது கூட கல்லுப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். லைட்டாக சேர்த்தா கூட போதும். நல்லா வந்து வதங்கிடுச்சு. இது கூட 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். லைட்டாக அப்படி கிண்டிட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா வெல்லம்லாம் கரைஞ்சி வந்தோடனே நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். உரப்புக்கு மிளகாய் சேர்த்துருக்கோம், புளிப்புக்கு மாங்காய், நல்லா இனிப்புக்கு வெள்ளைக்கட்டி சேர்த்துருக்கோம். ஸோ 3 சேர்ந்து ரொம்ப சூப்பராக டேஸ்ட் கொடுக்கும். ஸோ நான் வந்து இதான் இன்றைக்கி வந்து பண்ணியிருக்கேன். ரொம்ப மட்டன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டான சைடிஷ் தான் இது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.